25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச மூவி. நம்ம நெறைய சின்ன வயசுலேருந்தே வந்து நெறைய அந்த மூவிய வந்து சன் டிவிலயோ, கேடிவிலயோ நெறைய சேனல்கள்லயோ போடுறத வந்து நம்ம நெறையவே பார்த்திருப்போம். ஆனா, இப்ப சமீப காலமா அந்த படம் டிவில கூட போட்டிருக்க மாட்டாங்க. நான் எந்த படத்த பத்தி சொல்றேன், எந்த படத்துக்கு இவ்ளோ ஹைப் குடுக்குறேன்றத பத்தி உங்கள்ல சில பேருக்கு வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். டிசம்பர் 12 அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே தான். அவருக்கு 75வது பர்த்டே வந்து டிசம்பர் 12 அன்னைக்கு வந்து வரப்போது. அன்னிக்கு அவரோட படமான படையப்பா வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு எடுத்திருக்காரு. ரொம்ப நாளாவே இந்த படத்த வந்து நம்ம டிவிலயோ, இல்ல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ எதுலயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன் இத பார்க்க முடியலன்றதுக்கும் அவர் வந்து அவர் ரீசென்ட் இன்டர்வியூல வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். அதனால தான் நான் ஓடிடிக்கு இந்த படத்த நான் குடுக்கல. சேட்டலைட்லயும் வந்து ஒரு 2, 3 தடவ வந்து குடுத்துருக்கேன். அதனால அ நீங்க வந்து டிவிலயும் பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் இது வந்து நான் குடுக்கல. ஏன்னா இது வந்து தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு வருஷம் வச்சிருந்தேன். இப்ப வந்து நம்ம அத வந்து தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் அத ரிலீஸ் பண்ணலான்னு வந்து முடிவெடுத்திருக்கேன் அப்படின்ற அப்டேட்ட வந்து அவர் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. இந்த படம் மூலியமா அவர் வந்து அந்த இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. "ஏன் நீங்க வந்து இந்த மாரி ஒரு படம் எடுக்கணும்னு நீங்க எப்படி நெனச்சீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு 1996ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், ஜெயலலிதா அவர்களுக்குமே வந்து நெறைய கருத்து வேறுபாடு இருந்து, நெறைய ச முரண்கேடுகள் நெறைய நடந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அத பத்தி அவரே அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து நான் வந்து பொன்னியின் செல்வன் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் கதைய நான் படிச்சு, அதுல நந்தினின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்கள பேஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு கல்கி. ஸோ நந்தினிய வச்சு மட்டும் ஒரு கதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சு, அத வந்து நான் படையப்பா படம் மூலியமா அந்த மாரி ஒரு படத்த வந்து அந்த மாரி நந்தினிய வந்து நம்ம காமிப்போம் அப்படின்னு நெனச்சு அந்த படம் எடுக்கலாம்னு நான் நெனச்சேன். அரசல் புரசலா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து நெறைய நியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரி உங்கள உங்கள பேஸ் பண்ணி தான் வந்து அவர் இந்த இந்த படம் எடுக்குறாரு. உங்க கேரக்டர் ரிலேட் பண்ற மாரி தான் அவர் வந்து இந்த படத்துல வந்து நெறைய ஒரு கேரக்டர் வச்சிருக்காரு அப்படின்ற மாரி நியூஸ் வந்து ஜெயலலிதா அம்மா காதுக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து அப்பவே நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த படத்த நம்ம எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப சரி இது வந்து என்னோட கதையா இருந்தாலுமே, நான் வந்து சரி கே.எஸ். ரவிக்குமார் அவர வச்சு டைரக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அதனால படத்துல வந்து பாடல்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து ஏ.ஆர். ரஹ்மான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வந்து படையப்பால எல்லா பாட்டுமே இப்ப கேட்டா கூட வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஏன்னா பாடல்லாம் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப வரைக்குமே நமக்கு நெறைய மோட்டிவேஷன் வேணும்னா, படையப்பால இருக்க பாடல்கள்லாம் கேட்டா, நம்மளுக்கு அப்படியே ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸா இருக்கும். லைக் அவ்ளோ சூப்பரான பாட்ட வந்து ஏ.ஆர். ரஹ்மான் வந்து படையப்பால குடுத்திருக்காரு. அவர் வந்து சரி ஓகே. நம்ம இப்ப படம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப இந்த படத்துல வந்து நம்ம யார வந்து லீடா போடுறது? நந்தினி கேரக்டர் மாரி வச்சு ஒருத்தவங்க எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ நந்தினி கேரக்டருக்கு யார போடுறது? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசும்போது, அவரு என்ன நெனச்சிருக்காருன்னா, சரி நந்தினி கேரக்டருக்கு வந்து ஐஸ்வர்யா போட்டா வந்து நல்லாருக்கும். ஏன்னா, அவரால வந்து ஐஸ்வர்யா தான் வந்து அந்த கேரக்டர் வச்சு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐஸ்வர்யாவோட டேட்ஸ்க்காக வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஐஸ்வர்யாவோட டேட்ஸ் கிடைக்கல அப்படின்றது வந்து அவரு வந்து ரொம்ப கஷ்டமா சொல்லி அத ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் லேட்டா அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஐஸ்வர்யாய்க்கு அந்த படத்துல அந்த ரோல பண்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. அதனால தான் அவங்க பண்ணல அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா லேட்டரா பொன்னியின் செல்வன்ல நந்தினி கேரக்டர வந்து ஐஸ்வர்யாயே பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு ரிலேட்டபிலிட்டியும் வந்து பொன்னியின் செல்வனுக்கும், படையப்பாக்கும் வந்து இருந்திருக்கு. சரி ஓகே. ஐஸ்வர்யா இல்லன்னு முடிவாயிடுச்சு. இப்ப சரி அடுத்த கேரக்டர்ன்னு பார்த்தா, சரி யார பார்க்குறது? யார் அந்த கேரக்டருக்கு வந்து செட் ஆவாங்க? அப்படின்னு யோசிக்கும்போது, நாங்களும் எவ்வளவோ ஆர்டிஸ்ட் பார்த்தோம். ஆனா யாருமே வந்து நந்தினி இடத்துல ஒருத்தங்கள வச்சு பார்க்கணும்னா, யார வச்சு பார்க்குறது? சரி ஓகே நம்ம மத்த கேரக்டர்ஸ் பார்ப்போம். இதுவும் நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ ஒரு அப்பா கேரக்டருக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்றதுனால, நான் ஃபர்ஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா சிவாஜி கணேசன் அவர்கள் தான் எனக்கு இந்த படத்துல அப்பாவா பண்ணணும். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம போய் கதைய சொல்லி அவருக்கு இந்த படத்துல நடிக்க வைப்போம் அப்படின்னு நெனச்சோம். ஸோ அவர்கிட்ட போய் நாங்க கதையும் சொன்னோம் அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு 5, 6 நாள் தேவைப்படுது. அவரோட டேட்ஸ் ஒரு 5, 6 நாள் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே, அந்த 5, 6 நாளைக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் கேட்ட சம்பளம்ன்றது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அத கே.எஸ். ரவிக்குமார் போய் ரஜினிகாந்த் அவர்கிட்ட போய் சொல்லி, இந்த மாரி இவ்ளோ சம்பளம் கேட்கிறாரு அப்டின்னோனே, சரி வேண்டாம் வேற எதனா ஒரு ஆள பார்த்துக்கலாம். வேற யாரன்னா உங்களுக்கு அப்பாவ போட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லும்போது, இல்ல இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். பட் நான் வந்து எனக்கு அப்பா இதுல யார் பண்ணணும்னு யோசிக்கும்போதே அவர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்ப வந்து அவர்கிட்ட கத சொல்லி அவர் ஓகேன்னு சொல்லிட்ட பிறகு, இப்ப வந்து நம்ம வேற ஆள மாத்துனா இது வந்து நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து அவங்கள தான் போடணும்
அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து, அ அடுத்த நாள் வந்து பிரபு சிவாஜி அவரோட பையனான பிரபுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி அப்பாவ பார்க்க நாங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில அவருக்கு வீட்டுக்கு போயி, அவர்கிட்ட வந்து அந்த அவர் நடிக்க போற அந்த 6 நாளுக்கான அவர் கேட்ட தொகை இருக்குல்ல, அந்த தொகைய குடுத்து, "அ அப்பா நீங்க கண்டிப்பா இந்த படத்த நல்லபடியா நடிச்சு குடுக்கணும்." அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படின்றதையும் வந்து ரஜினிகாந்த் ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த இன்டர்வியூல சொல்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து அப்பவே வந்து நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய இருந்துச்சு. ஆனா, படத்துல வந்து அவர் வந்து அந்த மாரி எந்த ஒரு இதுதான் ஒரு ரீசன் அப்படின்ற மாரி எந்த ஒரு ரீசனையும் காமிச்சுக்காம படத்த ரொம்ப அழகா வந்து நடிச்சு குடுத்திருப்பாரு. சிவாஜி கணேசன் மட்டும் இல்லாம, அந்த படத்துல மணிவண்ணன் டைரக்டர் மணிவண்ணன பத்தி நம்ம சொல்லலாம். டைரக்டர் மணிவண்ணன் பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவரு எவ்ளோ வெர்சடைலான ஒரு ஆக்டர் அப்டின்ட்டு. நெறைய படங்கள், நெறைய வாய்ஸ் மாடுலேஷன்ஸா இருக்கட்டும், இல்லனா கேரக்டர் டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் நெறைய பண்ணியிருக்காரு. அவரு வந்து இந்த படத்துல வந்து அவ ஏமாத்துற மாரியான ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து அவர் மாறுறது, இந்த மாரி அவர் நடிப்புல எல்லாரையும் தூக்கி சாப்ட்டுருவாரு அப்டின்ற மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களே வந்து மணிவண்ணன பாராட்டியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆக்டர் தான் மணிவண்ணன் அவர்கள். அவர் வந்து இந்த படத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த மாரி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த படத்துல நடிக்கும்போது, சரி ஓகே. நம்ம முடிவு பண்ணிட்டோம். இவங்களா தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றத வந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ அந்த நந்தினி கேரக்டருக்கு நம்ம யார பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேச்சுவார்த்தைகளும் நெறைய போயிட்டு இருக்கும்போது, கே.எஸ். ரவிக்குமார் வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த மாரி என் மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்றேன். உங்களுக்கு ஓகேன்னா நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் வந்து எங்களுக்கு அவர் கே.எஸ். ரவிக்குமார யார சொல்லியிருக்காருன்னா, அ ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த இந்த படத்துக்கு வந்து இந்த ரோலுக்கு கரெக்ட்டா இருப்பாங்க. நீங்க வேணா நம்ம வேணா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் மாரி கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த படத்துல அவங்க தான் நடிக்க போறாங்கன்ற ஒரு முடிவுக்கும் வந்து படமும் எந்த அளவுக்கு நல்லா போயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணனும் அந்த டெஸ்ட் ஷூட்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்களாம். அதனால சரி ஓகே ரம்யா கிருஷ்ணன் வச்சு நம்ம இந்த படத்துல போயிடுவோம். சரி ஓகே எல்லாமே முடிவாயிடுச்சு. இந்த படத்துக்கு நம்ம என்ன டைட்டில் வைக்க போறோம் அப்படின்னு நினைக்கும்போது, சரி படத்துல வந்து என்னோட பேர் வந்து படையப்பாவா இருக்க போதுல்ல. ஸோ படத்தோட பேரே வந்து படையப்பாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லும்போது, "என்னங்க இது சூரி அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த படத்த இப்படிலாம் பேர் வச்சா எல்லாரும் நம்ம படத்த கலாய்ப்பாங்க. ஸோ இந்த மாரியான பேர் வேண்டாம்" அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. ஆனா அப்பயும் ரஜினி அவர்கள் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பேக் வாங்க மாட்டாரு. எப்படி முத்து, வீரா அந்த மாரிலாம் அவர் பேரு சொன்னாரோ, அதே மாதிரி படையப்பாவும் அவர் சொன்ன பேரு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரோடயே வந்து அந்த படத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த மாரி அந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே நெறைய பிரச்சனைகள் வந்துச்சாம் அந்த படத்துல. படம் ஷூட்டிங்கும் வந்து ரொம்ப விறுவிறுப்பா ஆன பிறகு ஸ்டார்ட் ஆன பிறகு, அந்த படத்துல ஒரு சீன் நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். ஒரு சீன்ல வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அந்த மேல ஏறி போயி, அந்த வேல எடுத்துட்டு வர ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அவருக்கு வந்து ரொம்ப வயசான ஐ மீன் அப்பவே நெறைய வயசாயிடுச்சு. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வேற இருந்துச்சு. ஆனா, அவ்ளோ சீக்கிரமா மேல போய் அந்த வேல எடுத்துட்டு ஒரே டேக்ல கீழ வந்ததா இருக்கட்டும், இல்ல அவ்ளோ பெரிய ஒரு 6 to 7 சீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டயலாக்க வந்து ப்ராம்ப்ட் பண்ணி இவ்ளோ மக்களுக்கிடையே எனக்கு அசிங்கமா ஆயிடக்கூடாது. அதனால ப்ராம்ப்ட் பண்ணுங்க. நான் டக்குன்னு நான் நல்லபடியா நடிச்சு குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன ரொம்ப அழகா பண்ணி குடுத்தாரு அப்படின்ட்டு வந்து ரஜினி அவர்கள் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அந்த சீன் முடிச்ச உடனே ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து மத்தியானம் சாப்பிடுற பழக்கம் வந்து இல்லையாம். "ஏன்டா இந்த மாரி நீ சாப்பிட மாட்ற? ஏன் இந்த மாரி இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஐயா எனக்கு மத்தியானம் சாப்பிடுற பழக்கம் இல்ல." அப்படின்ன உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, "பிரபுகிட்டயும் கொஞ்சம் சொல்லுடா, அவனையும் கொஞ்சம் வெயிட்ட கம்மி பண்ண சொல்றா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி என்னோட கடைசி நாள் அப்போ வந்து என்னோட இறுதி ஊர்வலத்துல நீ என்னோட என்னோட உடல் கூட நீ வருவியா? அப்படின்ற மாரி சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள பத்தி அவர்கள்கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்றது வந்து இவர் வந்து ரொம்ப உருக்கத்தோட வந்து சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூல. கண்டிப்பா ஏன் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறுதி ஊர்வலத்திலயும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்துக்கினாரு அப்படின்றதையும் நம்மளால கேள்விப்பட முடியுது. அவரும் வந்து அந்த இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு. எல்லா வெர்சடைல் ஆக்டர்ஸும் சேர்ந்து நடிச்ச இந்த மூவி, எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இந்த படத்தோட கடைசி எண்டுல வந்து 2 விதமான ஒரு எண்டிங் எடுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடியா கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வச்சிருந்தாலும், ரஜினிகாந்த் அவர்கள் இல்ல.
இந்த படத்துக்கு எண்டிங் இப்படிதான் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. இல்ல சேஃபர் சைட் வந்து நம்ம இந்த மாரியும் ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் சொன்னாலும், இல்ல இந்த மாரி இருக்கக்கூடாது. இதுதான் நல்லாருக்கும். படத்த வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்ட பிறகு போட்டு காமிக்கும்போது கூட வந்து எல்லாருமே வந்து படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த எண்டிங்க பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதோடயே போயிடுவோம். இன்னொரு எண்டிங் வேண்டாம். அப்படின்ற மாரியான முடிவு வந்து அவங்க எடுத்தது. எந்த மாரி ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது ஏன்னா, நெறைய படங்கள் வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்கிற மாரி முடியாம வேற மாரி முடியும்போது, அது காலம் கடந்தும் வந்து நம்ம மனசுல வந்து ஒரு இடத்த புடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படையப்பாவும் அந்த மாரியான ஒரு மூவி தான். அவங்க சொல்லுவாங்கல்ல, "என்னோட வழி தனி வழி" அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்வாரு. அந்த படம் மட்டும் கிடையாது. அவருடைய எல்லா படத்துலயுமே ஏதாவது ஒரு ஸ்லோகன் வந்து அவருக்குன்னு தனியா அவர் வந்து மெயின்டெயின் பண்ணுவாரு. ஸோ அந்த படத்துல அவர் சொன்ன அந்த "என் வழி தனி வழி" அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த ஜென்மத்துல நான் விட்டுட்டேன், அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் உன்ன பழி வாங்குவேன்ட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த படத்தோட கடைசியில சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இவ்வளவு வருஷம் நான் யோசிக்கல. பட் கண்டிப்பா படையப்பா 2 எடுக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். நீலாம்பரி அந்த கேரக்டர வச்சு கண்டிப்பா படையப்பா 2 எடுக்கப்படும். அதுக்கான டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல வந்து அதுக்கான அப்டேட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன்." அப்படின்றதையும் அவர வந்து அழகா அவரோட அந்த இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய பிறந்த நாளான டிசம்பர் 12 அன்னைக்கு அவருக்கு 75வது பர்த்டே கொண்டாடப்படுற அன்னைக்கு, நெறைய தியேட்டர்ஸ்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரியான ஒரு அப்டேட்ட அவர் குடுத்திருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமும் கூட. ஸோ அவர் பர்த்டே அப்போ அவர் ரொம்ப நல்லபடியா இருக்கணும். இன்னும் மென்மேலும் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் செய்யணும் அப்டின்றது வந்து ரசிகர்களாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு விஷன்னு கூட சொல்லலாம். நான் இந்த படத்த வந்து என்ன மாரியே நெறைய பேர் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும். அந்த கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங் இருக்கணும். அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம அழகா போய் தியேட்டர்ல போய் கேட்கும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா, அப்ப வந்த மூவி இல்ல. இப்ப வரைக்கும் அது எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம அந்த படத்த நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து ரொம்ப எக்ஸைட்டடா பார்க்கணும்னு நெனைக்கிற நெறைய பேர்கள்ல ஒருத்தி தான் நானும். ஸோ கண்டிப்பா நான் அந்த படத்துக்கு நான் தியேட்டருக்கு போக தான் போறேன். ஸோ என்ன மாரி நீங்களும் போக போறீங்களா? அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் வேற ஏதாவது நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய் மேடின்ற Instagram அக்கவுண்ட்டுக்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நான் அத எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.